compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. போடா தேரிக்க. நான் போனது ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ ஏதோ பையன் கிட்ட பேசுறான்னு சொல்லி யாரோ மதர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி திட்டிருக்காங்கன்னா, திட்டல ஆக்சுவலி, ஐ நீட் டு டாக் டு யூ சொல்லி ஒரு டெரஸ் கிட்ட கூட்டிட்டு போய் வாட் யூ திங்க் யூ டூயிங் சொன்னாங்க. அவ்வளோதான், என் கண்ணில் கடகடகடன்னு ஐ வாஸ் கிரைங். ஐ திங்க் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முடி ரொம்ப நல்லா இருக்கு. So I think it's genetic. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது, முடி மட்டும் நல்லா. என்னுடைய இமேஜ் அப்படி கேரி பண்றது என்னுடைய செகண்ட் டாட்டர். ஓகே, அவங்க டம் பாய்ஸ் மாதிரி, இவங்க அவங்க அம்மா மாதிரி. இந்த டான்ஸு, நடனம், அந்த மாதிரி. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, டைரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்களோ அவங்க. இப்போவே என்னை பார்த்து இல்லை அதுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேல்யூபிள் டிப்ஸ் கொடுக்குறாங்க. நடிகனாக இருந்தேன், அதுக்கப்புறம் பெரிய தோல்வி ஆனதுக்கப்புறம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு டைரக்ஷன் ஆரம்பித்தோம். ஸோ அந்த பயணத்தை என்னால் மறக்க முடியாது. சேவகன் அப்படிங்கிற ஒரு பயணம், அதில் எவ்வளோ கஷ்டங்கள், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுது. கஷ்டம் என்னன்னு தெரியும் ஆரம்பத்தில் இருந்து, இன்னும் நல்லா தெரிஞ்சது கஷ்டம் என்னென்ன. And yes, வணக்கம் கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி வித் த டீம் ஆஃப் சீதா பயணம். எஸ், சீதாவை அழகாக நடுவில் உட்கார வச்சிருக்கோம். சூப்பர் சார். அண்ட் ஆக்ஷன் கிங் இந்த படத்தில் ரொமான்டிக் கிங்காக மாறி இருக்காரோன்ற ஒரு கேள்வி. ஏன்னா அந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா இது ரொமான்டிக் பிக்சர் அப்படின்னு? இல்லை, Feb 14 வேற நீங்கள் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கீங்களே, அப்படி பார்க்கும்போது ஓகே ஏதோ ரொமான்ஸ் இருக்குது. ஃபைனலாக ட்ரெய்லரோட ஃபைனலாகவே ஒரு பேங்கர் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுடைய மகளுக்காக நிறைய பேர் கேட்பாங்களா, ஓகே அவர் மகளுக்காக இதை எழுதின ஒரு கதையா, இல்லை இந்த கதைக்குள்ள உங்களுடைய மகள் வந்தாங்களா? இந்த கதைக்குள்ள மகள் வந்ததா உண்மை. என்ன, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நல்ல கதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கன்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் பொண்ணை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு கரெக்டாக இருக்குமே, அதான் நல்ல வேலை அந்த ஒரு கதையை எடுத்துட்டு இங்கே போட்டுடலாமே அப்படின்னு பண்ணதான் இந்த. ரைட். அண்ட் ஐஸ்வர்யா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? இதுக்கு முன்னாடி சொல்லிவிடவா ஒரு படம் பண்ணீங்க அப்பாவோட டைரக்ஷனில். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பா இப்படி டைரக்டராக கொஞ்சம் ஈஸி தானே ஹேண்டில் பண்ண? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எனக்கு சொல்லிவிடவா முதல் படம் இவங்க டைரக்ஷன். ஸோ அது வந்து எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்தது. எப்படி இருக்கும் அப்பா வீட்டில் பார்க்குறது வேறு, ஆன் ஸ்க்ரீன் வேறு. ஸோ அங்கே அந்த பேரியர்ஸ் எல்லாம் வி ப்ரோக் இட். ஸோ இந்த படத்தில் ஸ்பெஷலி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஹீஸ் வெரி கூல் டைரக்டர்னு சொல்லலாம். ஓகே சரி, அவங்களுக்குள்ள ஓகே அப்பா பொண்ணு ஒரு ஹீரோவா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு பயணம்? எல்லாமே புதுசு. ஆப்வியஸ்லி தமிழ் எனக்கு வராது, ஸோ ட்ரை பண்ணுவேன். Definitely, it's a fantastic journey, Sita Payana. You would have seen the teaser and everything. So I won't say much. You ask me later, I will tell you. Right. சார், எப்பவுமே எல்லார் வாழ்க்கையிலும் அந்த ஒரு பயணம் வந்து மறக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயணம்னா என்ன? அந்த ஜர்னி என்னன்னா, நான் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ஜர்னி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயணம் இருந்தது, நடிகனாக இருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய தோல்வி ஆனதுக்கப்புறம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு டைரக்ஷன் ஆரம்பித்தோம். ஸோ அந்த பயணத்தை என்னால் மறக்க முடியாது. அந்த ஒரு படம் தான் என்னுடைய ஒரு பயணம் மாதிரி இருந்தது. சேவகன் அப்படிங்கிற ஒரு பயணம், அதில் எவ்வளோ கஷ்டங்கள், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுது. கஷ்டம் என்னன்னு தெரியும் ஆரம்பத்தில் இருந்து, இன்னும் நல்லா தெரிஞ்சது கஷ்டம் என்னென்ன. அதுக்கப்புறம் டைமினுடைய வேல்யூ என்னன்னு அந்த படத்தில் தெரிஞ்சுது. ஒரு டைம், இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு சாதாரண நமக்கே தெரியாமல் நம்ம போயிட்டே இருப்போம். சில நேரத்தில் அந்த ஒரு கட்டம் வரும்போது தான் அந்த வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த படம் பண்ணும்போது வேல்யூ ஆஃப் மணி, டைம், அப்புறம் ரிலேஷன்ஷிப்பு எல்லாம் தெரிஞ்சுது
அந்த படமே எனக்கு பயணம், அது ஒரு மறக்க பயணம். முடியாத ஒரு பயணம். ரைட் ஃபென்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் உங்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து, அப்பா அர்ஜுன் சார் பொண்ணா பயங்கர, உங்களுக்கு என்னங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாமே உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக கிடச்சிரும்னு. பட் ஒன்லி யூ நோ வாட் யூ அண்டர் க்ரோ, என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி வரீங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அப்பா வந்து நிறைய நேரங்கள் உங்க கூட இருந்திருக்க மாட்டார், ஷூட்டிங் அதுன்னு பிஸியாகவே இருந்திருப்பாரு மோஸ்ட்லி இப்போ நாங்கள் நினைக்கும் போது. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட்ஸ் த டஃபஸ்ட் பார்ட் பீயிங் அர்ஜுன் சார்ஸ் டாட்டர்? ஆக்சுவலி நீங்க லாஸ்ட்ல சொன்னது அப்படி நடக்கல. அப்பா வந்து நிறைய நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வந்து டிராப் பண்றது, நைட் ஷூட்டிங் முடிச்சு வருவாங்க ஒரு 2 மணி 3 மணி. ஆனாலும் காலையில 6 o'clock ஏந்திரிச்சு நம்மளை சாக்ஸ் போடுறது எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் மிஸ்ட் எனி திங். அண்ட் எனக்கு மைனஸா ஒன்றும் தெரியல சத்தியமா சொல்லணும்னா. ஐ திங்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்போவுமே எனக்கு ஃபீல் ஆயிருக்கு, எஸ்பெஷலி ப்ரொஃபஷ்னலி இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அப்பாவே இவ்வளோ வருஷமாக பார்த்துருக்கீங்க. ஸோ அது வந்து ஐ ஷுடன்ட் லெட் த ஆடியன்ஸஸ் டவுன்னு எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் பிசைட்ஸ் தட் ஒரு நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. ஓகே. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஹீரோயின் கிட்ட டிப்பிக்கலாக ஒரு டைலாக் கேட்பாங்க, என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் படங்கள் நடிப்பீங்களா மாட்டீங்களான்னு. உங்ககிட்ட நிறைய பேர் உங்களுடைய மேரேஜ் அப்பெல்லாம் அதை கேட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது முன்னாடியே ஒரு டிசிஷன் இருந்துச்சா, இல்லை நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்கல, கல்யாணன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படி தான் பார்த்தீங்களா? அது ஒரு பர்சனல் ஜேர்னி. இது வந்து ப்ரொஃபஷ்னல். நான் வந்து பேக் டு பேக் மூவிஸ் பண்ணல. And I would like to work in more movies and explore more characters. அதெல்லாம் any new actorக்கு ஒரு இஷ்டம் இருக்கும். So it's the same thing. பட் நான் அது எப்போவுமே கல்யாணம் ஆச்சுன்னா இது ஆகலைன்னா இது அந்த மாதிரி நான் பார்க்கல. பிகாஸ் என் சரௌண்டிங் அப்படி யோசிக்கிறது இல்லை. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஐ நெவர் ஹேட் தட் ஸ்கூல் ஆஃப் தாட். ஓகே. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பொங்கல் அப்போ நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இருந்த ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மிஸ்டர் உமாபதி, நீங்கள், யுவர் பியூட்டிஃபுல் டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து பொங்கல் கொண்டாடினாங்க. டாக் அழகாக சட்டை போட்டு ட்ரெஸ் போட அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தட் ஷோஸ் ஹவ் நீங்கள் உங்களுடைய கவுஸ்க்கு நீங்கள் இது பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும். ஓகே. பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி தான். எல்லா கவுஸ்க்கும் பேர் இருக்கு. டாக்ஸுக்கு பேர் வைக்கிறோம், அது நார்மல் எல்லாரும் வைக்கிறாங்க. நம்ம எல்லா கவுஸ்க்கு கூட பேர் இருக்கு. யுவர் ஃபேவரட் ஒன் சார்? புண்ணியகோட்டி ஃபர்ஸ்ட் கவ். அதுதான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க என்னுடைய பர்த்டேக்குன்னு. அது பேர் புண்ணியகோட்டி. அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு குழந்தை போட்டுச்சு, அதுக்கு பேர் வேதா. அதுக்கப்புறம் ராதே. இப்போ லக்ஷ்மின்னு ஒன்று சின்ன குட்டி பிறந்திருக்கு. ஒரு ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கிறான், ராமாஞ்சி. அவன் ரொம்ப டஃப் ஃபெலோ. அவன் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் நல்லா நடிச்சிட்டு இருப்பேங்க, எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வந்துட்டா என்னால் நடிக்கவே மாட்டேன், கேமராக்கு முன்னாடி எங்கேயோ இருப்பாங்க, பட் அது கான்ஷியஸாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ இவங்க இருக்காங்களே, அம்மா இருக்காங்களே, அப்பா இருக்காங்களேன்னு. அப்படி சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாலே இப்படி இருக்கும், கேமரா பின்னாடியே அப்பா தான் இருக்காரு. உங்களுக்கு எப்போவாச்சும் கான்ஷியஸ் ஆயிருக்கா? இந்த படத்துல இல்ல, சுத்தமா இல்ல. நான் நடிக்கும் போது என் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அங்கே போயிடுங்கன்னு சொல்லுவேன். when he is behind the monitor நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் இந்த படத்துல இட் வாஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னோட கேரக்டராக இருக்கட்டும், the way he guided my character எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது எனக்கு. ஓகே. மே நோ வாட்ஸ் த ரீசன் சார்? சீதா பயணம் அந்த ஒரு பேருக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? இந்த கேரக்டர் பேர் சீதா. சீதாவுடைய ஜர்னி தான் இந்த படம். லைக் இன்ஃபேக்ட் இப்போ டீசரை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிறீங்க, அவருக்கு கேரக்டர் பேர் அபி, இது அபி பயணம் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்புறம் என் கேரக்டர் பேர் கிரி பயணம்மா. இது எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூ பயணம் இருக்குது. ஓகே. சீதா பயணம் நமக்கு டைட்டில் நல்லா இருக்குது, அதான் வச்சுட்டோம். சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனால் சீதாவுடைய எல்லா கேரக்டரைசேஷன்ஸு இந்த கேரக்டருக்குள்ளே இருக்குது. இந்த சீதா அந்த கேரக்டர், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ லேடி, ஓகே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸு, அதெல்லாம் எல்லா லேயர்ஸ் 2 பேர் கேரக்டருக்கு இருக்குது. ரைட் சார். நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு எதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து டு த பாயிண்ட் அண்ட் இப்போ எவ்வளோ முடியுமோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருப்பீங்க. ஏன்னா இதில் அவங்க டீசரில் அவங்க பேசக்கூடிய டைலாக்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இப்போ இருக்க ஜென்சி மக்களுக்கும் அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாக்ட்லி இது ஸ்பீக்கர் டைலாக்காக இருக்கட்டும், நான் முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கர இப்போ இருக்க கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. லைக் நீ வேணா சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன் திரும்ப இருக்கட்டும். ஸோ அப்பா எவ்வளோ அப்டேட்டட்
உங்களுக்கு அந்த டைலாக்காவோ இது சொல்லும் போது அடா ஆமா இன்னும் இப்போ இருக்கிற பொண்ணுங்களை அப்படியே உரிச்சு எழுதியிருக்காரு, எப்படி இவ்வளோ அப்டேட்டடாக இருக்காரு? ஐ திங்க் நிறைய மூவிஸை பார்க்குறாங்க, நாட் ஜஸ்ட் மூவிஸ், லைஃப் இல்லையா, நம்ம சரௌண்டிங்ஸில் எப்படி இருக்குது, ஹீ இம்பைப்ஸ் அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே, ஹீ அப்சார்ப்ஸ். ஸோ ஹீஸ் கான் ஃப்ரம் ஜெய்ஹிந்த் டு தெரிக்கே அந்த ரெலவென்ஸ். ஸோ இட்ஸ் நைஸ் ஹீ வாட்சஸ் அ லாட் ஆஃப் கான்டென்ட். அஞ்சனா என்னோட தங்கச்சி தெரிஞ்சுக்கணுங்கிற மனப்பான்மை இருந்தாலே எல்லாருக்கும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறது நான் எதுக்கு கேட்கணும்னு நினச்சாதான் அது எனக்கு புரியாது. அவர் என்ன சொல்கிறாரு கேட்போமே அப்படின்னு நினச்சா அது நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அப்டேட் அப்படி தானே அப்டேட். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காது வேணும் இல்லையா? கேட்குற ஒரு காது வேணும் நமக்கு. அது கேட்குற ஒரு மனப்பான்மை இருந்தாலே அதுக்கப்புறம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கணும். அது இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, அப்டேட் ஆகணும் இல்லையா? இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு இப்போ கூட இது மெயில் ஓப்பன் பண்ண தெரியாது அவனுக்கு. இமெயிலு ஐயோ எனக்கு தெரியாது, எப்படி மெயிலே தெரியாதுன்றான் அவன். ஏன்னா அப்டேட்டே பண்ணிக்கல அவன். ஸோ அப்படி இருந்தால் இப்போ என்னெல்லாம் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு உலகம். அப்டேட் பண்ணிக்கணும். ஐ பிலீவ் இன் தட். ரைட். இன்ஃபேக்ட் நீங்கள் நடுவில் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஜெய்ஹிந்த்லேருந்து தெரிக்கே வரைக்கும் வந்திருக்காருன்னு. நம்ம எல்லார் இன்டர்வியூலையும் எல்லாருமே அப்பா கிட்ட கேட்பாங்க. இன்ஃபேக்ட் சில டைரக்டர்ஸே சொல்கிறாங்க சார் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த தெரிக்கையை சொல்லுங்கள், அது அவரோட பயங்கர சிக்னேச்சராக ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த டைலாக் எப்படி இருக்கு அப்பா சொல்லும் போது? எவ்வளோ மாசா இருக்கும் அது. ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய கேட்டிருக்கோம், நம்மளே சொல்லியிருக்கோம் வீட்ல. அது இட்ஸ் அ வெரி காமன் வேர்ட். ஸோ அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ்ல சொல்லியிருக்காங்க த்ரூ அவுட் த இயர்ஸ். ஐ திங்க் சுதந்திரம் நிறைய படத்துல யாரோ எனக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. 5-6 படத்துல தெரிக்கைன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, அது இப்போ இட்ஸ் காட் ஆன். அண்ட் இப்போ இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இட்ஸ் நைஸ். லியோக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஈவன் இரும்பு திரையில இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. யா ஃபோனை ஹலோ நீ டைலாக் நீங்க பாத்து சொல்லிருக்கீங்களா அப்பா கிட்ட அந்த டைலாக் அப்பா மாதிரியே சொல்லிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, சும்மா அவங்க ஸ்டைல் அவங்களே பண்ணிட்டோம். நான் வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து இவங்களை இன்டர்வியூ எடுத்தேன், நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்கள. அப்போதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்பாவோட ஸ்டைல் பயங்கரமா இருக்கு, நீங்க ஒன்று அப்பாவோட ஸ்டைல் பண்ணுங்கன்னும் போது அவங்க டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி காமிச்சாங்க. அப்படியே அவங்க அப்பா அவங்க என்ன சொன்னாங்க, அது வேணுட்டு எல்லாம் பண்ணல, எனக்கு இன்பில்ட்டாவே வந்திருக்கு போலன்னு. அப்படியே நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா எங்களுக்கும் ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம். சார் சும்மா அதையாச்சும் சொல்லுங்களேன் தேரிக்கு. சார் வித் யுவர் பெர்மிஷன் சார். வாட் இஸ் த டயலாக்? டயலாக்கே இல்ல இதுதான். ஏய் ஒழுங்கா கேள்வி கேளு தேரிக்கு. சூப்பர். சாரி. இல்ல அதெல்லாம் டயலாக் தான் கண்டிப்பா. சார் இல்லை இப்போ இவங்க வந்து பயங்கர ஒரு சிரிச்ச முகமா ஸ்வீட்டா இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆக்ஷன் குவீன் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசையா இருக்கு சார். படத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் ஃபைட் சீக்வென்ஸ் எதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல அது என்னுடைய இந்த படத்துலயா? படத்துல இல்ல, இந்த படத்துல எல்லாம் இல்ல. ஓகே. ஆனா என்னுடைய இமேஜ் அப்படி கேரி பண்றது என்னுடைய செகண்ட் டாட்டர். ஓகே. அவங்க டம் பாய்ஸ் மாதிரி. சரி. ஷீ இஸ் லைக் மீ. இவங்க அவங்க அம்மா மாதிரி. இந்த டான்ஸு நடனம் அப்படி அந்த மாதிரி. அப்படியா? உங்களுக்கு இந்த சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எப்பவுமே யூனோ கராட்டே ஆகட்டும், ஐ வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட். ஸ்கூல்ல நிறைய டான்ஸ் பண்ணுவேன், நிறைய கல்ச்சுரல்ஸ் டிவி ஷோஸ்க்கெல்லாம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு 50 ஸ்கூல்ஸ்ல we've come first, all girls. ஸோ அந்த மாதிரி எனக்கு டான்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னோட தங்கச்சி வந்து ஷீ இஸ் வெரி மச் இன்டு இந்த கராட்டே அந்த ஜிம்மிங் இருக்கட்டும் எல்லாமே. ஷீ இஸ் மோர் லைக் அப்பா. ஓகே. யார் பாடி பில்டர் பாடி கார்டா தங்கச்சி தான் கூட்டு போவாங்க நான் போறதா வருவாங்களா? பில்டர் கிடையாது, இல்ல பாடி கார்டா சொல்றேன். அவங்க ஃபுட்பால் பிளேயர், கேப்டன், ஆல் ரவுண்டர் எல்லாம். ஓகே சார். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க சார் என்ன சார் சினிமா வந்து அவ்வளோ சேஃபான ஒன்று இதுவாக இருக்குமா, உங்கள் பசங்களை நீங்கள் நடிக்க வைப்பீங்களா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் வந்து பதிலே சொல்ல வேண்டாம், உங்களுடைய ஆக்ஷன்லேயே நீங்கள் காமிச்சிட்டீங்க. அப்படின்னு உங்களுடைய மகள் ஒரு மோர் தென் a decade ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு உமன் சேஃப்டி? அதுவும் குறிப்பாக ஏன்னா சினிமா நம்ம வந்து டேக் ஆன் ஃபார் கிராண்டடாக யார் வேணா என்ன சொல்லுவாங்க, அது அவ்வளோ ஒரு டிசிப்ளினான ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, அது ஈஸியாக கெட்ட பழக்கங்கள் வந்துடும் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக த்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹவு டு யூ see this? இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக யார்கிட்டையும் நான் அதான் சொன்னேன். நான் வந்து இது 45வது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில்
எனக்கு தெரியும், இது என்னுடைய வீடு மாதிரி. இது இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் சில பேர் நினைக்கிறாங்க நல்லது கெட்டது பற்றியெல்லாம் நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கு நல்லது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எந்த துறையில் இல்லை சொல்லுங்கள் நல்லது, எந்த துறையில் கெட்டது இல்லை சொல்லுங்கள். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நாம் எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி தானே நம்ம வாழ்க்கை வந்து நம்மளை ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி தான் சினிமாலேயும். ஓகே, நம்ம கையில் தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். அண்ட் என்னுடைய களம் இது. சினிமாங்கிறது என்னுடைய ஃபேமிலி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ நான் எதுக்கு பயப்படணும் இங்கே? ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சா அப்பா இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போகும்போது? இல்லை ஹவு டு யூ see this ஃபீல்? வெரி சேஃப், பிகாஸ் நான் பிறந்ததுலேருந்து நான் இதுதான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹோம். எஸ்பெஷலி இங்கே கர்நாடகாவில் எனக்கு ஆக்டர்ஸும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இட் ஃபீல்ஸ் வெரி ஃபெமிலியர், ஒரு ஃபெமிலியரான ஸ்பேஸ். பட் ஆஃப்கோர்ஸ் எல்லா ப்ராஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைரக்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர், பட் சினிமா இஸ் ஹோம். ஸோ இட் ஃபீல்ஸ் சேஃப். ஓகே ஓகே. நிரஞ்சன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து இந்த கன்னட சினிமா, தமிழ் சினிமா அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க, எல்லாமே பேன் இண்டியா சினிமாவாக பார்க்குறாங்க. குறிப்பாக கன்னட மூவிஸ் அவ்வளோ கெட்டிங் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ், காந்தாரா இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கும். ஸோ இந்த க்ரோத், இந்த கடைசி ஒரு 5 இயர்ஸில் கன்னட சினிமாவோட க்ரோத் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? No, definitely, it's a very good growth. And support from all the industries matter. You know, when we bring Kannada film into Tamil, and they all love, you know, that movie. That is why its collections here also are very good. So I think we have the global acceptance now. Everywhere, every language is accepting good content. We should give them good content. And people should connect with the emotion that you're trying to portray. ஒரு 2-3 படங்கள் வந்து பேரியரை உடைச்சிச்சு. கேஜிஎஃப், காந்தாரா, அண்ட் அகெயின் பாகுபலி, சலார், இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து இந்த பேரியரே உடைச்சாச்சு. இது வந்து இதுக்கு பாஷை இது கிடையாது, கண்டென்ட் தான் பாஷை. ஒரு கண்டென்ட் பிடிக்குதா பார்க்குற அப்படின்றாங்க. அது யார் நடிச்சா இருந்தாலும், நியூ ஃபேஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் எ வெரி நைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது. ஓகே ஓகே, ஆல்ரைட். சார், இப்போது சார் பற்றி கேட்கும்போது இந்த ஆக்ஷன் பற்றி கேட்டால் ரொமான்ஸ்லாம் கேட்குறோம். இந்த படத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, சத்யராஜ் சார் இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சார் கெட்டப்பே பார்க்க ஒரு மாதிரி டெரராக இருக்கார். ஸோ மற்ற ஏஸான ஒரு ஆக்டர்ஸ் கூட நினைக்கும் போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? யார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்? 2 பேருமே, சத்யராஜ் சார், பிரகாஷ் ராஜ் சார் கூட 2வது படம் எனக்கு. ஸோ அவங்க ரொம்ப என்கரேஜிங். அண்ட் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பார்த்துட்டே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் தே போத் வெரி என்கரேஜிங். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், சீனை டிஸ்கஸ் பண்ணுறது, தே மேக் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அப்பா கூட நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருந்தது, பிகாஸ் ஐ எம் ஹிஸ் பிக் ஃபேன். இல்லை, ஸோ அவங்க முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் அ லிட்டில் லைக் ஃபேன் கேர்ள் மூமெண்ட் மாதிரி. ஸோ சரண் இஸ் ஆல்சோ ஹியர். நம்ம சர்வைவர் சரண் KGF 2 நடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஹீ இஸ் தேர் இன் த மூவி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிரஞ்சன் கூட இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தாங்க செட்டுக்கு. 2 பேருக்குமே யூனோ தெலுங்கு புதுசாக இருந்தது. ஸோ கற்றுட்டு லைக் ஹீ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், வெரி வெரி சப்போர்ட்டிவ் கோ ஆக்டர். அண்ட் கோவை சரளா மேம் இருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் காஸ்ட். அண்ட் டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர் அனூப் ரூபின் சார் வந்து ஹீ இஸ் கிவன் அ ஸ்பெக்டாக்குலர் ஆல்பம் இந்த படத்தில். எல்லா பாட்டு யூனோ இட்ஸ் லைக் ஸோ குட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ ரொம்ப நல்ல ஒரு டீம் கிடச்சிது எனக்கு. ஸோ இட் ஃபெல்ட் லைக் அ பிளெஸிங். ரைட் ரைட். குறிப்பாக எப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸை தாண்டி அப்பா அந்த ஒரு சாங் சீக்வன்ஸ், அதோட மாண்டேஜஸ் அது எடுக்கிறது ரொம்ப அழகாக எடுப்பார். ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு இல்லை அப்பா டைரக்ட் பண்ணதுலேயே இல்லை அப்பாவோட பாடல்கள்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்னா என்ன? உங்களோட பிளேலிஸ்ட்டில் எப்பவுமே இருக்கும். அவங்க டைரக்டோரியல் படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்துல ஒரு பாட்டு வரும், பயணமேன்னு சொல்லி. தட் இஸ் வேற லெவல் பாட்டு, வேற லெவல் பாட்டுன்னு நம்மளே சொல்லிக்கலாம் கான்ஃபிடென்ட்டா. ஸோ 100% எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் நம்பர். நீங்க சொன்ன மாதிரி மாண்டாஜஸ் அண்ட் யூனோ டிராவல், ஸோ இட்ஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு. அவங்க ஃபிலிம்ஸ்ல எனக்கு ரிதம்ல எல்லா பாட்டு பிடிக்கும், எஸ்பெஷலி காற்றே என் வாசல் என்னோட ஃபேவரட்.
ஓகே ஆல் டைம் ஃபேவரட் பாட்டு. வா செம்ம ஸ்மார்ட்டா இருப்பார்ல அப்பா அதெல்லாம். இப்போ வந்து அந்த கேரக்டருக்கு அனாலிசிஸ் பண்றாங்க. அந்த கார்த்திகேயன் சொல்லி Exactly. கிரீன் ஃபிளாக் இல்ல கிரீன் ஃபாரஸ்ட் ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ணி இப்போ தட் மூவி இஸ் கெட்டிங் இட்ஸ் டியூ ஐ ஃபீல். எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 25 இயர்ஸ் இப்பயும் அந்த படத்தோட எல்லாருக்குமே கனெக்ட் பண்ண முடியுது. ஆமா. ஓகே சார், இப்போ இந்த டீசர்ல வந்து நீங்க ஒரு ஷாட் தான் வரீங்க. அந்த ஒரு ஷாட்லயே உங்களோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அது வந்து அப்பாவோட அந்த உடம்புக்கு எவ்வளவு ஒரு ஃபேன் பேஸா அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு பட் தனியா ஒரு ஃபேன் பேஸ் இது பண்ணாங்க. என்னதான் சீக்ரெட் அவருக்கு நீங்களா சொல்லுங்களேன். வீட்டுல பயங்கரமா இதெல்லாம் பண்ணுவார், ஹைபிஸ்கஸ் எண்ணெய்கள் ஏதாச்சும் போட்டு ஊற வச்சு உட்காருவாங்களா, என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க. இட்ஸ் ஜஸ்ட் குட் ஜீன்ஸ். ஐ திங்க் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முடி ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தாக்கு, துருவா, சிரஞ்சீவி, அப்பா, எங்க அத்தை எல்லாருக்கும் அந்த தே ஹேவ் கிரேட் ஹேர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜெனட்டிக். உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது, முடி மட்டும் நல்லா கிரேட் ஹேர். ஆமா. அப்பா உங்க மேல கோவப்பட்டது அந்த மாதிரி எப்பாச்சு? சின்ன வயசுல ஆக்சுவலி அதிகமா கோவப்படுறதெல்லாம் இல்ல. சரி. யாரோ ஏதோ ஃப்ரெண்ட், நான் போனது ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ ஏதோ பையன் கிட்ட பேசுறான்னு சொல்லி யாரோ மதர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி திட்டிருக்காங்கன்னா, திட்டல ஆக்சுவலி, ஐ நீட் டு டாக் டு யூ சொல்லி ஒரு டெரஸ் கிட்ட கூட்டிட்டு போய் வாட் யூ திங்க் யூ டூயிங் சொன்னாங்க. அவ்வளோதான், என் கண்ணில் கடகடகடன்னு ஐ வாஸ் கிரைங். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஹி டிசைடட் டு நெவர் ஷவுட் அட் மீ. ஸோ அந்த இன்சிடென்ட் எனக்கு இன்னும் இட்ஸ் எட்ச்ட் இன் மை மெமரிஸ். ஓகே. அவங்க பார்த்தாலே ஒரு லயன் மாதிரி இருந்தாங்க. இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்கேன். அது என் வாய்ஸ்ல அப்படி No, இருக்கு. I still remember dialogue எனக்கு தெரியும். டயலாக் கூட சொல்றாங்களே. உனக்கு எவ்வளவு வயசு? Do you know you're 13? You're just 13 அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. I said I'm not doing anything. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஆமா சொல்ல வேண்டியதுதான். இல்ல சார், அவங்களுக்கு அப்படியே பயங்கரமா பதிஞ்சிருக்கு அப்போ. அதனாலதான் அவள அந்த ஒரு அதுக்கப்புறம் அது ஒரு உங்களுடைய இதுவே மாத்தி இருக்கும்ல, ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்பா டக்குன்னு கேட்பாருன்னு. சரி, யார் ரொம்ப செல்லப்பிள்ளை, நீங்களா உங்க சிஸ்டர் அப்பா கிட்ட? ரெண்டு பேருமே. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்னா? ஆக்சுவலி அவளுக்கு வந்து எல்லாமே ஈஸியா ஆயிடுச்சு. எவ்ரிதிங் வாஸ் ஈஸி. ஸோ ஐ திங்க் நான் வந்து broken a lot of barriers வீட்ல. என்னோட தங்கச்சிக்கு எல்லாமே அப்படியா ஓகே, அப்படியா ஓகே, அப்படியா ஓகே, அப்படி ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வருவாங்களா உங்க சிஸ்டரும் வருவாங்களா? இந்த படத்துல ஷீஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ட் மீ a lot. டிசைன் பண்ணிருக்காங்க, ஃபேஷன் என்ன ஸ்டைல் பண்ணிருக்காங்க. செட்ஸ்ல அந்த அசல் சினிமா பாட்டு வந்து பண்ணதே அஞ்சனா. ஸோ அந்த கலர் காம்பினேஷன், அந்த ப்ராப்ஸ், செட் டிசைனிங் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, மோஸ்ட்லி சொல்ல முடியாது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டைரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்களோ அவங்க? She might. இப்போவே என்ன பார்த்து இல்ல அதுக்கு வந்து இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேல்யூபிள் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. she might become I don't know how much you are proud of it sir? ஏன்னா நீங்க குழந்தைங்களா பார்த்தவங்க, இப்போ நம்மளுக்கு அவங்க வந்து நிறைய டிப்ஸ் சொல்றாங்க, they are growing. அரே, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இங்க உட்கார வச்சுட்டு ஐஷுவை, இங்க பாருமா இதான் கம்ப்யூட்டரு, ஓகே, இந்த மவுஸ் இது இப்படி பண்ணா இப்படி போகும், இப்படி இது ஹைலைட் பண்ணோன்னா இப்படின்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இப்போ எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா இங்கிலீஷ் பேசாத, அந்த கிராமட்டிக்கலி ரொம்ப தப்பு பண்ணுவேன். கிராமட்டிக்கலி என்னோட இங்கிலீஷ் வந்து ஓகே. ஸோ அப்பா அந்த கிராமரில் கொஞ்சம் அப்படின்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் இல்லையா? நைஸ், கியூட் ஆக்சுவலி. அப்பா அழகா எடுத்துக்கிறாருல, அதுதான் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க டு ஹியர் ஆர் ஒப்பீனியன், எங்களோட தாட்ஸ், அதெல்லாம் அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுத்தா தானே நம்ம சொல்ல முடியும். ஃபைனலி சீதா பயணம் டீசர் பயங்கர ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லா பேட்டர்ன்லேயும் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி பயணமாக இருக்கட்டும். அண்ட் ஐஸ்வர்யா, இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஒரு ஆக்ட்ரஸாக நிறைய விஷயங்கள் நாங்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம்னு நான் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலாக துருவா சார்ஜாவும் சரி, நீங்களும் சரி, ரெண்டு ஹீரோ ஹீரோயின் சொல்கிறத விட ரெண்டு ஆக்ட்ரஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரியலி அதுதான் இன்னும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி நிரஞ்சன் உங்களுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய தமிழ் டிபியூவாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் படம் வெற்றி அடைய கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள், உங்கள் நேரத்துக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி.